கர்ஸ்க் மாகாணத்துல உக்ரைன் ஆகஸ்ட் மாசம் 2024 உள்ள நுழைஞ்சு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா ரஷ்ய மண்ணுக்குள்ள வெஸ்டர்ன் மேட் பீரங்கிகள் எந்த அளவுக்கு உள்ள நுழைஞ்சு அவங்களால சேதத்தை ஏற்படுத்த முடியும்ன்றத ரொம்பவே தெளிவா காமிச்சாங்க. இது நார்மலா நடந்த ஒரு யுத்தம்ன்றதையும் தாண்டி புதின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்காக உக்ரைனால பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் தான் இந்த கர்ஸ்க் இன்வேஷன். ஆனா உக்ரைன் என்ன ஒரு காரணத்துக்காக உள்ள போனாங்களோ அதை இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ்ல அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. பதிலா அவங்களுக்கு இதுல ஏற்பட்ட இழப்புகள்ன்றது ரொம்பவே அதிகமா ஏற்பட்டுச்சு. ஒரு 75,000 சோல்ஜர்ஸ் வரைக்கும் உள்ள இறந்தாங்கன்ற ஒரு செய்தி வெளியில இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பண்றதுக்கு ரஷ்யா ஆபரேஷன் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு லான்ச் பண்ணாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு பைப்புக்குள்ள பல நாட்களா தவழ்ந்து திடீர்னு உக்ரைன் எதிர்பார்க்காத நேரத்துல உக்ரைனுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணுது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி ரஷ்யா என்னெல்லாம் பண்ணாங்க, உக்ரைன் ஏன் இந்த ஒரு விஷயத்தை கணிக்க தவறினாங்க, இதுல ரஷ்யாவுக்கு அமெரிக்கா உதவுனதாகவும் சில இடத்துல செய்திகள் நடந்திருக்கு. இது எல்லாத்த பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். காரணம், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ன்றதை ரஷ்யா இந்த ஒரு சர்ப்ரைஸ் ஆஃபென்சிவ்காக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புக்ஷவன் டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைனோட கர்ஸ்க் இன்வேஷன் ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி முதல் முறையா கர்ஸ்க் பகுதிக்குள்ள ரஷ்யாவோட இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி உக்ரைன் உள்ள நுழைஞ்சு ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி பார்த்துருவோம். ஏன்னா அப்பதான் அங்க நடந்த ஈவெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி ரஷ்யா எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்கன்றது நமக்கு புரியும். உள்ள நுழைஞ்ச சில நாட்கள்லேயே 200 ஸ்கொயர் கிலோமீட்டர், 300 ஸ்கொயர் கிலோமீட்டர், 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு பிடிக்க ஆரம்பிச்ச உக்ரைன் சில வாரத்திலேயே 1200 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமா உக்ரைனோட எல்லையில இருந்து இந்த டவுன் ஆஃப் சுட்சான் சொல்லக்கூடிய பகுதி வரைக்கும் 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க. இதை உக்ரைன் பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம், ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த யுத்தமானது நிக்கணும்னா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் காலகட்டத்திலேயே அவங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்தாகணும். ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்க ரெண்டு நாடுகளையும் உட்கார வைக்கிறீங்கன்னா ரெண்டு தரப்புலையும் என்கிட்ட உன்னோட இடம் இவ்வளவு இருக்கு, இல்ல உன்னோட ஸ்ட்ராங் ஹோல்டு நான் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரம் பேசுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கணும். இந்த பேரம் பேசக்கூடிய அந்த ஒரு பாயிண்டா கர்ஸ்க வைக்கணும்ன்றதுக்காக தான் உக்ரைன் உள்ள போனாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்துச்சு. சரி, ஓகே ஆர்கே, ஆகஸ்ட் மாசம் உக்ரைன் இந்த கர்ஸ்க் இன்வேஷன் ஆரம்பிச்சாங்க. அது முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மாசத்துக்கும் அதிகமாச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்தது என்ன? ஏன்னா உக்ரைன் உள்ள போனது அவங்களோட ஸ்பெஷல் எலைட் யூனிட்ஸை உள்ள அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன நடந்தது, இல்ல ரஷ்யா கவுண்டர் பண்றதுக்கு ஏன் இந்த 7 மாசத்துக்கு அதிகமான டைம் எடுத்ததுன்னா, உக்ரைனோட மெயினோட மோட்டோவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸை ரஷ்யா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ரஷ்யாவோட டிஃபென்சஸ் உடைச்சுக்கிட்டு உள்ள போனோம்னா இந்த இடத்துல ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன் எடுத்து கொலாப்ஸ் ஆகும். அப்படி கொலாப்ஸ் ஆகக்கூடிய நேரத்துல இங்க இருக்கக்கூடிய வீரர்களை, ஏன்பா நம்மளோட வீட்டுக்குள்ளே அவன் நுழைஞ்சு அடிக்கிறான், அவனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மாத்தி அனுப்புவாங்கன்றது உக்ரைன் போட்ட ஒரு பிளானா இருந்தது. அவங்க அதிகமான எல்லையை பிடிச்சதுக்கு காரணமும் இதுக்கு பின்னாடி இருந்தது. ஆனா ரஷ்யா அந்த இடத்துல உடனடியா ரியாக்ஷனே பண்ணல. வித்வுட் எனி ரியாக்ஷன் அவங்களோட ரிப்ளைன்றதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல உக்ரைனுக்கு ஸ்டார்டிங் இருந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஒரு 1500 நபர்களை உக்ரைன் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ், அந்த பார்டர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள இந்த இடத்துல பிணைய கைதிகளா பிடிச்சாங்க. 1500 நபர்கள் வெறும் ஒரு 11 நாட்கள்ல பிடிக்கப்படுறதுன்றது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி ரஷ்யா அந்த இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கோட்டை விட்டுட்டாங்க. இந்த இடத்துல உக்ரைன் நுழைய முடியாது, நுழைஞ்சா நுழைவாங்கன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அப்படியே நுழைஞ்சாலும் இந்த பகுதியில் பெருசா அவங்களால எதுவும் பண்ணிட முடியாதுன்னு ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. அதை உக்ரைன் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. ரஷ்யாவோட அஃபென்சிவ் அண்ட் கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது ஆரம்பிக்கிறதுக்கே செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் முடிவுகளானது எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அது வரைக்கும் செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனோட அஃபென்சிவ் ஆபரேஷனை ஸ்டாப் பண்றதுக்காக நிறைய இடத்த மைண்ட்ஸ் செட் பண்றது, ட்ரென்ச்சஸ் அண்ட் சொல்லிட்டு ரஷ்யா அந்த டிஃபென்சிவ் பொசிஷன் எடுத்தாங்களே தவிர 5ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கான பிளானையும் அவங்க எடுக்கல. ஏர் அட்டாக் பண்ணி உக்ரைன் உள்ள வரக்கூடிய வேகத்தை குறைச்சாங்க. நிறைய இடத்துல மிசைல்ஸ் அண்ட் ஃப்ளேம் த்ரோவர்ஸை பயன்படுத்தி, மெயினா ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ்ன்றது இந்த இடத்துல ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுச்சு. இப்படி செப்டம்பர் மாசத்துல தொடங்கல ரஷ்யாவோட கவுண்டர் ஆஃபென்சிவ்ன்றது மார்ச் மாசத்தை நெருங்குது. அதுக்குள்ள அமெரிக்காவுல அதிபர் மாற்றமானது ஏற்பட்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. ஸோ இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் ரஷ்யா எந்த அளவுக்கு உக்ரைன் கிட்ட இருந்து அவங்களோட நிலங்களை மீட்டாங்கன்னா 65% அதிகமா, இந்த 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல டோட்டலா ஒரு 65% வரைக்கும் கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ணி திரும்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல உக்ரைனுக்கு இன்னமும் இருந்த ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு என்னன்னா, இந்த டவுன் ஆஃப் சுட்சா இருக்குல்ல, அது உக்ரைனோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இந்த ரஷ்யா நிறைய இடங்கள்ல அவங்களோட டிஃபென்சஸ் பிரேக் பண்ணிட்டு பாதியில பிரேக் பண்ணி ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாலும் மேஜரா இவங்களுக்கு கிடைச்ச வெற்றி எல்லாமே
அந்த ரஷ்யா உக்ரைன் அந்த பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த டவுன் ஆஃப் சுட்ஸாவோட நார்த் சைட்லையும் நார்த் வெஸ்ட் சைட்லையும் தான் இவங்களுக்கான வெற்றிகள் கிடைச்சது. இதுல முக்கியமான 4 பகுதிகள் இருக்கு. அதாவது இந்த டிஃபென்சிவ் லைன்ஸை நீங்க பிரேக் பண்ணாதான் டவுன் ஆஃப் சுட்ஸாவை கேப்சர் பண்றது மட்டும் இல்லாம உக்ரைனை 2ஆ பிரிக்க முடியும். அதாவது உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை டிராப் பண்ணி 2ஆ பிரிக்க முடியும். அப்படி நீங்க டிராப் பண்ணி பிரிக்கணும்னா ஒரு பக்கம் ரஷ்யா கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணலாம், இன்னொரு பக்கம் ரஷ்யா டிஃபென்சிவ் பொசிஷன்ல நின்னுட்டு உள்ள வரக்கூடிய எல்லா சப்ளை லைன்ஸையும் கட் பண்ணிட்டு தனியா அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா பிரிச்சு எடுக்க முடியும். இதுக்கு 4 பகுதிகள் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அந்த 4 பகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா மலியா லோகன்கா, கெரஷ்கோயோ, பிரஷோனேயா, கொரிட்சா. இது எல்லாமே சுட்ஸாவோட நார்த் பகுதிகளிலும் நார்த் வெஸ்டர்ன் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ். இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை பிரேக் பண்ணா மட்டும்தான் ரஷ்யாவில் உக்ரைனை நினைச்ச மாதிரி இல்ல உக்ரைனோட வீரர்களை பிரிக்கணும்னு நினைச்ச மாதிரி அந்த 2 பாயிண்டா பிரேக் பண்ண முடியும். இப்ப ரஷ்யா மேற்பகுதியில் தரைக்கு மேல யுத்தம் நடத்துறாங்கன்னா உக்ரைனால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ உக்ரைன் அதிகமா இந்த இடத்துல சர்வேலன்ஸ் ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. இவங்களை நம்ம அடிக்கணும்னா தரைக்குள்ள இருந்து பூமிக்கு கீழே இருந்து தான் இவங்களை ஸ்ட்ரைக் பண்ணுறது ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணப்படுது. அதுக்காக இவங்க சூஸ் பண்ணதுதான் த ஆபரேஷன் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடியது. என்ன இருக்கு ஆபரேஷன் ஸ்ட்ரீம்? இப்ப கடலுக்குள்ள ஒரு பிரச்சனை அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அடிக்கிறாங்கன்னா ஓகே, தரைக்கு கீழே இவங்க என்ன பெரிய பெரிய டனல்ஸ் நோண்டி வச்சிருக்காங்களா, கீழே பெரிய பெரிய சுரங்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா மாறினது ஒரு மிகப்பெரிய பைப்லைன் ப்ராஜெக்ட். இந்த பைப்லைன் ப்ராஜெக்டோட பேரு ஒராங்காய் பொமராய் ஒசாரட் பைப்லைன் சொல்லுவாங்க. இது 1960 காலகட்டத்தில இருந்து ரஷ்யாவில இருந்து உக்ரைன் வழியா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கேஸை கொண்டு போறதுக்கான ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமும் 2025 ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அந்த அக்ரிமெண்ட்ல உக்ரைன் கூட இருந்தாங்க. இதுல உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2025ஓட இந்த அக்ரிமெண்ட் ஆனது முடியுது. இப்படி முடியக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா நாங்க இந்த அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ண போறது கிடையாது. சோ ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய அத்தனை கேஸையும் நாங்க இந்த பைப்லைன் வழியா கட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் பைப்லைன்ல வரக்கூடிய கேஸ் கனெக்ஷனை உக்ரைன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ரஷ்யா பாக்குறாங்க நம்ம உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ணணும், ஆனா அவனோட ரெகனசன்ஸ் ஏர்கிராஃப்ட்லயும் நம்ம மாட்டக்கூடாது, அவங்களோட ட்ரோனோட கண்களையும் மாட்டக்கூடாது. உக்ரைன் நினைக்க முடியாத டைம்ல நம்ம அடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. டவுன் ஆஃப் சுட்ஸாவோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து உக்ரைனோட எல்லைக்குள்ள ஈஸியா இவங்க டிராவல் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா மாறுது. ஆனா பைப்லைன்ல டிராவல் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சில இடங்கள்ல பார்த்தோன்னா இந்த பைப்லைன் ரொம்ப அந்த கம்ப்ரஸர் யூனிட்டுக்கு பக்கத்துல அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வரப்பலாம் வெறும் 1.2 மீட்டர், ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 3 to 4 அடி உயரம் அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ள சோல்ஜர்ஸ் அனுப்புறதுன்றது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன்னா உள்ள ஆல்ரெடி கேஸ் இருக்கும். கேஸோட ஃப்ளோ நிறுத்தப்பட்டாலும் உள்ள மீத்தேன் கேஸ் அந்த மாதிரி பல்வேறு விதமான கேஸ் இருக்கிறதுனால உள்ள போறவங்க இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த பைப் லைனும் வெடிச்சு சதறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரஷ்யா இந்த இடத்துல 2 விதத்துல இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய உதவியும், அதை அவங்க வேணும்னு பண்ணாங்களா இல்ல வேணான்னு பண்ணாங்களான்னு தெரியல, இதுவும் இருக்கு. முதல்ல ரஷ்யா எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றதை பார்த்துரும், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட உதவி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ ரஷ்யா ப்ரிப்பரேஷன் பண்ணனும்னா இந்த பைப்லைன், இந்த கீழ இருக்கக்கூடிய அந்த பைப்லைன் நெட்வொர்க்கு 2 பாயிண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஒன்னு என்ட்ரி பாயிண்ட், இன்னொன்னு எக்ஸிட் பாயிண்ட். ஏன்னா பல இடங்கள்ல இந்த பைப்லைனை பிரேக் பண்ண முடியாது. பல மீட்டர் ஆழத்துல பூமிக்கு கீழே இந்த பைப்லைன்ஸ் ஆனது புதைக்கப்பட்டிருக்கு. கம்ப்ரஸர் யூனிட்டுக்கு பக்கத்துலயும் இந்த பைப்லைனை பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா அதை ரீப்ளேஸ் பண்ற காஸ்ட்ன்றது ரொம்பவே அதிகமாகும். ஒவ்வொரு கம்ப்ரஸர் ஸ்டேஷனும் உக்ரைனோட சர்வைலன்ஸுக்கு கீழே இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த டவுன் ஆஃப் சுட்ஸாவ்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பைப்லைன்ல ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து ஒரு 4.6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி, ஏறத்தாழ 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ. இப்போ இந்த எக்ஸிட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ரஷ்யா கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பைப்லைனை ஃபர்ஸ்ட் அவங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உள்ள ஆக்சிஜன் போகும், மீதம் இருக்கக்கூடிய கேஸை இவங்களால அந்த என்ட்ரி பாயிண்ட்ல வச்சு பம்ப் பண்ணி வெளியில எடுக்க முடியும் உள்ள இருக்கக்கூடிய கேஸை. ஸோ இந்த எக்ஸிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணனா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட அத்தனை நெட்வொர்க்ஸ் இவங்க நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும். இதுக்காக ரஷ்யா பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதியில இருந்து சராசரியா இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய 3 to 5 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அவங்களோட கிளைட் பாம்ஸை தாறுமாறா வீச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸோட அட்டாக்ன்றது உக்ரைன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ப்ளோவை ஏற்படுத்துது. இதுல சில நாட்கள்லயே 150 to 200 உக்ரைனோட சர்வீஸ்மேன் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஆல்ரெடி ரஷ்யா கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ணி கேப்சர் பண்ண பகுதிக்கு பக்கத்துல இருந்தனால இப்படி ஏர்ஃபோர்ஸோட உதவியோட இந்த கிளைட் பாம்ஸ் அதிகப்படியான டேமேஜ் அந்த இடத்துல ஏற்படுத்தவும் ரஷ்யா ஏற்கனவே கேப்சர் பண்ண பகுதியோட இதை என்சர்க்கிள் பண்ணி அவங்களுக்கான எக்ஸிட் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பாயிண்ட்ன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. என்ட்ரி பாயிண்ட்ன்றது ஆல்ரெடி ரஷ்யாவோட கண்ட்ரோல்லே இருக்கு. இப்போ இந்த 2 பகுதியை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய கேஸை பம்ப் பண்ணி வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் மட்டுமே 7 நாளுக்கும் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, உள்ள இருந்த கேஸை வெளியில் எடுத்தாச்சு.
என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் அந்த இடத்துல மேக் பண்ணியாச்சு. இவங்க அந்த ஆபரேஷனை லான்ச் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஏன் இருக்கே உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்ன்றது ரொம்ப பெருசானது. அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது இந்த இடத்துல உக்ரைனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. அதுவும் எக்ஸிட் பாயிண்ட்லாம் கிளியர் பண்ற வரைக்கும் உக்ரைன் இதை கண்டுக்காம விட்டுட்டாங்களா இல்ல உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மார்ச் மாசம் 5ஆம் தேதியில இருந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் உக்ரைனுக்கு எந்த விதமான இன்டெலிஜென்ஸ் இன்புட்டையும் அமெரிக்கா கொடுக்கல. இந்த ஆபரேஷன் கரெக்டா இந்த ஒரு காலகட்டத்தில் 5ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உனக்கு நான் இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை கொடுக்க மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஏன்னா பிப்ரவரி மாசமே ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஒயிட் ஹவுஸ்ல வச்சு ஜெலன்ஸ்கிக்கும் இந்த இடத்துல ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மார்ச் 5 மார்ச் 11 இதுக்கு நடுவில் மார்ச் 8ஆம் தேதி ஆபரேஷன் ஸ்ட்ரீமை ரஷ்யா லான்ச் பண்றாங்க. இப்படி லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஆபரேஷன் 800 வீரர்களை உள்ளடக்கியது. இந்த 12 மைல்ஸுக்கும் அதிகமான தொலைவு தூரத்தை ரஷ்ய வீரர்கள் உள்ள தவழ்ந்துகிட்டோம். இந்த டயமீட்டர் ரொம்ப கம்மியா இருக்க இடங்கள்ல குனிஞ்சுக்கிட்டும் உள்ள சில இடங்கள்ல மோட்டார் ஸ்கூட்டர்ஸை பயன்படுத்தியும் இதை கொஞ்சம் கொஞ்சமா பெனட்ரேட் பண்ணி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளியில அதுக்கப்புறம் வந்த ரிப்போர்ட்ஸ் ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா சொல்லுச்சு. ரஷ்ய வீரர்கள் அன்னைக்கு ஓவர் நைட்டை இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வரல. உள்ள அவங்களுக்கு தேவையான டாய்லெட் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஃபெசிலிட்டி, அம்யூனிஷன்ஸ் தவிர்த்து, அதாவது ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம உள்ள ஒரு வீரர் தங்குறதுக்கு இல்ல குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் தங்குறதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்போர்ட், ஃபுட் சப்போர்ட், மெடிக்கல் நீட் எல்லாமே ரஷ்யா பல நாட்களா உள்ள இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஆயுதங்கள் எதுவும் இல்லாம எப்படி இவங்க சண்டை போட்டாங்கன்னா, எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த எக்ஸிட் பாயிண்ட் வழியா ஆல்ரெடி ரஷ்யா ரீகேப்சர் பண்ண இடங்கள்ல இருந்து இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எக்ஸிட் பாயிண்ட் வழியா உள்ள அனுப்பப்பட்டிருக்கு. சோ தெளிவா பாருங்க, மேல உக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரஷ்யா அந்த இடத்துல கிளைட் பாம்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. கீழே இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த உலகத்துல யாருக்குமே தெரியாம, அதாவது உலகத்தோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட கண்கள்ல மறைச்சு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் ஆஸ் யூஷுவல் மார்ச் மாசம் 8ஆம் தேதி காலையில 5 மணிக்கு இந்த ஆபரேஷன் ஆனது ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் எப்பயும் போல உக்ரைன் வந்து ரஷ்யாவோட அட்டாக்ஸ் டிஃபெண்ட் பண்றது இல்ல ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்ட்ரைக் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிஸியா இருக்க டைம்ல முதல் வெடிப்பு இந்த டவுன் ஆஃப் சுட்சாவ்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு கன்னி வெடி வெடிக்குது. அதாவது உக்ரைனுக்கு சப்ளை கொடுக்க வந்த ஒரு ட்ரக் ஆனது அந்த கன்னி வெடியில சிக்குது. இப்பதான் உக்ரைனுக்கு ஒரு விஷயம் புரியுது, சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல ஒரு கன்னி வெடி வெடிக்கணும்ன்ற சான்ஸ் கிடையாது. ஏன்னா உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல உக்ரைனை தவிர வேற யாரும் ஆக்சஸ் பண்றதுக்கு வழி இல்லாத பகுதிகள். ஆனா அவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ரஷ்யா முதல் 100 வீரர்களை பயன்படுத்தி அவங்களோட ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ரிட்டாலியேஷன் கவுண்டர் ஆஃபென்சிவ் இந்த டவுன் ஆஃப் சுட்சாவை கேப்சர் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போன ரஷ்ய வீரர்கள் அவங்க கிட்ட இருந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கண்ணா பின்னான்னு உள்ள நுழைஞ்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டை ரஷ்யாவோட கிராட் எம்எல்ஆர் சிஸ்டமும் ரஷ்யாவோட டார் எமோன் சிஸ்டமும் ஹெவி ஃபிளேம் த்ரோவர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து சப்போர்ட்டிவா கொடுக்குது. அந்த அதிகாலை நேரத்தில் ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ்ன்றவங்க உக்ரைனோட வீரர்களை சுத்தி வச்சு, ஏன்னா உள்ள இவங்க உடச்சு நுழைஞ்சிட்டாங்க, அந்த பக்கம் பாதி பேரை இந்த பக்கம் சப்ளைஸ் எதுவும் வராம டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உள்ள கர்ஸ் பகுதியில் இது நடந்துச்சு இந்த ஆபரேஷன் ஸ்ட்ரீம்ல. இப்படி பண்றப்போ உக்ரைனுக்கு வேற வழி இல்லை, தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறப்போ ஆல்ரெடி அந்த லேண்ட்மைன் ஒன்று வெடிச்சதுன்னு சொன்னல, இந்த லேண்ட்மைனை உக்ரைன் எந்தெந்த பாயிண்ட்லாம் எக்ஸிட் ஆவாங்களோ அந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக குவிச்சு வச்சிருக்காங்க. இதுல மட்டுமே ஒரே நாள்ல 28 சப்ளை ட்ரக்ஸ்ன்றத உக்ரைன் இந்த நார்த்தன் பேட்டில் மட்டுமே பறி கொடுத்தாங்க. இதை வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா திடீர்னு பூமிக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் உங்களை நோக்கி சுடுறப்போ நீங்க அந்த இடத்துல ஸ்டன் ஆகி போயிருப்பீங்க. இந்த ஆபரேஷன் ஸ்ட்ரீம்ன்றது இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் உக்ரைனோட வீரர்களுக்கும் கொடுத்துச்சு. இப்படி ரொம்ப ஹெவியஸ்ட் பேட்டில் நடந்ததுக்கு அப்புறமா 3 நாள்ல இந்த ஒட்டுமொத்த டவுனும் இங்க சுத்தி இருந்த அத்தனை பகுதியும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இந்த ஒரு பேட்டில் மட்டும் ஆல்மோஸ்ட் 3800க்கும் அதிகமான சோல்ஜர்ஸை உக்ரைன் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் ரஷ்யா ஒரு கிளைம் வச்சாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் டைம் கணக்குன்றது தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் ஜெலன்ஸ்கியோ இல்லை அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமோ எத்தனை பேர் இந்த ஆபரேஷன் ஸ்ட்ரீம்ல ரஷ்யாவுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் உக்ரைனியர்கள் இறந்தாங்கன்ற செய்தி இப்போ வரைக்கும் வெளியில தெரியல. ஸோ திடீர்னு ஏற்பட்ட இந்த ஒரு மோதல் அந்த இடத்துல உக்ரைனை சைக்காலஜிக்கலாகவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. நிறைய வந்து அதில் தப்பி பிடிச்ச சோல்ஜர்ஸ் வந்து சில நியூயார்க் டைம்ஸ்க்குலாம் கொடுத்த சில இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து மேலிடத்துல இருந்து ஒரு கமெண்டே வரல, அது வரதுக்கு முன்னாடியே எங்களோட கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் நீங்க உடனடியே இந்த பகுதியை விட்டு வெளியேறுங்க, நீங்க வெளியேறினா மட்டும்தான் நம்ம பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரஷ்யர்கள் நம்ம சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த எங்களுக்கு ஆர்டரா கொடுத்தாங்க, வேற வழியே இல்லாம நாங்க தப்பிச்சு வெளியே ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்படி ஓடுறப்போ நிறைய பேர் மைண்ட்ஸ்ல சிக்கி இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்ல சிக்கி என் கண்ணெதிர நிறைய பேர் இறக்கிறத நான் பார்த்தேன்னு அவங்களோட அந்த ஸ்கேரியஸ்ட் விஷுவல்ஸ் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல ரஷ்யா பயன்படுத்த இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, இவங்க உக்ரைனோட டிஃபென்ஸ் உடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு உள்ள வரது யாருன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த உக்ரைனியன்ஸ்லாம் ப்ளூ கலர் ஆர்ம் பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கோட் நேம்காக உள்ள இருக்கவங்க
அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அதே மாதிரி ஆம்பேண்டை பயன்படுத்தி நம்ம தான் அட்வான்ஸ் ஆகிறோம்னு அவங்களை நம்ப வச்சிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு பேட்டில் நடக்கிறப்போ யார் யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாது. உக்ரைனுக்கு ஒரு விஷயம் தெரியும், ரஷ்யா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறோன்றதை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்கள மாதிரி யூனிஃபார்ம்ஸ் அந்த பேஜஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இவங்களை அந்த டிராப்ல இன்னும் ஹெவியா தள்ளி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரஷ்யா அந்த பகுதியை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக பண்ண ஒரு திட்டம் கிடையாது, அதுக்கான ஒரு ஆபரேஷனும் கிடையாது. உக்ரைனை அடிக்கிற அடியில அந்த இடத்துல சோல்ஜர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய இழப்பை வெளியில காமிக்கிறப்போ இதுக்கப்புறம் யாருமே உள்ள வந்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சோல்ஜர்ஸை டார்கெட் பண்றதுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு ஆபரேஷன். அவங்க இடத்துக்காக அந்த சண்டையை போடல, உள்ள வந்தா என்ன நடக்கும், இல்ல உள்ள வந்து ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சா என்ன பண்ணணும்ன்றதை காமிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு தேடி தேடி ஒருத்தவங்களையும் ஹண்ட் பண்ணாங்க. ISWயோட ரிப்போர்ட் படி இன்னைக்கு நடக்கக்கூடிய மாடர்ன் டே வார்ல, மாடர்ன் பேட்டில் ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுத்த ஒரு டாக்டிக்ஸா ரஷ்யாவோட இந்த பைப்லைன் டாக்டிக்ஸ் ஆனது மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹெவியஸ்டான ஒரு ப்ளோ, அந்த அளவுக்கு ரொம்ப அன்இமேஜினபிள் லாஸ்ன்றது வெறும் 3 நாள்ல இந்த ஒரு ஆபரேஷன் மூலமா ரஷ்யா உக்ரைன் கொடுத்தாங்க. அப்புறம் என்னப்பா ரஷ்யா சைட்ல எதுவுமே இழப்பு இல்லையா? 800 பேர் உள்ள வந்தாங்கன்னு சொல்ற சில மீடியாஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யா வந்து ஒரு 400-500 சோல்ஜர்ஸை இழந்துட்டாங்க, உள்ள வந்து நிறைய பேருக்கு கேஸ் பாய்சனிங் ஆயிடுச்சு, நிறைய பேர் வந்து ரஷ்யா வந்து திட்டி தீத்தாங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதுல பார்ஷியலி உண்மை இருக்கு. ஏன்னா உள்ள வந்ததுல வந்து ஒரு 30க்கும் அதிகமான நபர்கள் உள்ள சில லங்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால டனலுக்குள்ளேயே இறந்திருக்காங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சில பேர் இறந்திருக்காங்க. ஆனா உக்ரைன் சொல்லக்கூடிய அளவுக்கு 300 நபர்களும் 400 நபர்களும் இருக்கல, மொத்தமா 59 நபர்கள் இறந்ததா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது இந்த ஆபரேஷனை மென்ஷன் பண்ணாம அந்த 3 நாள் காலகட்டத்தில் இறந்துட்டதா அவங்களோட ஒரு செய்தி குறிப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரஷ்யா நடந்துட்டா இந்த டேரிங் ஆபரேஷன் ஸ்ட்ரீம்ன்றது உக்ரைனுக்கு பக்காவான ஒரு அடி அந்த இடத்துல கர்ஸ்ல கொடுத்துச்சு, அதுவும் எதிர்பார்க்காத ஒரு டைம்ல. இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இதுல அமெரிக்கா இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? ஏன்னா அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் இதை கெஸ் பண்ணிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்ன்றது நிறுத்தப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா ப்ராப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மேபி இருக்கலாம் அங்கிருந்து மறைமுகமான உதவிகள் சிலது வந்தாலும் இந்த இடத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கர்ஸ்கை திரும்ப கேப்சர் பண்ணதுல, அந்த மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை கேப்சர் பண்ணதுல ரஷ்யா நடத்தின இந்த ஆபரேஷன் ஸ்ட்ரீம்ன்றது உக்ரைனுக்கு ஒரு சவுக்கடியை கொடுத்துச்சு. உக்ரைனோட சோல்ஜர்ஸோட மாரல் ஸ்ட்ரென்த்தை உடைச்சது. அங்கே இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்றதை இந்த உலகத்துக்கு ரொம்பவே தெளிவாக காமிச்சது. ஏன்னா அதோட விஷுவல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மோசம். நிறைய பேர் வந்து நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா பெருசாக அதை யாரும் ஷேர் பண்ணல, நானுமே உங்ககிட்ட காமிக்கல. ஆனால் ரியல் டைம் கர்ஸ்கில் நடந்ததுன்றது டான்பாஸில் நடக்கிறதோ இல்லை ஜாப்ரோசிஷியாவில் நடந்த யுத்தமோ அது எதுவுமே கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு யுத்தம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான டேமேஜை உக்ரைனுக்கு ரஷ்யா கொடுத்துருந்தாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், அதை வந்து நிலத்துக்கான பேட்டிலாக மட்டும் ரஷ்யா பார்க்கல, இவங்களுக்கு ஒரு ரிப்ளையை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு காமிக்கணும், ஷோகேஸ் பண்ணணுன்றதுக்காகவே இப்படி ஒரு ஆபரேஷனை பண்ணி அதோட ஒஸ்ட் சைடை வெளியில் காமிச்சாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.